எல்லா புகழும் இறைவனுக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, இன்றைக்கு நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிற உச்சநீதிமன்றத்துடைய பொறுப்பான நீதிபதிகளாக மாண்பு நீதிபதிகள் பரிதிவாலா அவர்களும் மகாதேவன் அவர்களும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அவருடைய பெஞ்சிலே சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் எதிர்க்கட்சி ஆண்டு கொண்டிருக்கின்ற மாநிலங்களெல்லாம் கவர்னர்கள் அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்தான் அரசியல் சாசன சட்டத்தை எழுதியவர். அவர்தான் தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூட கவர்னர் அவர்களுக்கு ஒரு வரையறை சொல்லவில்லை. அரசியல் சட்டத்தில் இருக்கின்ற 142 விதியை இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிடன் மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இனமான தளபதி அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டுடைய கவர்னர் R.N. ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அனுப்பப்படுகின்ற அனைத்து தீர்மானங்களையும் அவர் எந்த தீர்ப்பும் சொல்லாமல் அவருடைய கவர்னர் அலுவலகத்திலே வைத்து விடுகிறார். கேட்டால் பதில் சொல்லுவதில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு சலுகைகளை செய்வதற்காக சட்டமன்றத்திலே ஏற்படுத்தப்படுகின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் சம்மதித்து அனுப்புகின்ற அந்த சட்டங்களையெல்லாம் அவர் சட்டமாக்கி சட்டமன்றத்திற்கு அனுப்பாமல் அவர் நிறுத்தி வைத்து விடுகிறார். அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்குடைய சுகாதாரத்துறை, பள்ளி கல்வித்துறையெல்லாம் செயல்பட முடியாமல் போய்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் பொறுத்து பார்த்த நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சர்களும் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் சுயமரியாதை கருத்துக்களை தன் இதயத்திலே பதித்திருக்கின்ற தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞருடைய கருத்துக்கள் எல்லாம் தன்னுடைய இதயத்திலே இடம்பெற செய்திருக்கின்ற நம்முடைய இனமான தளபதி அவர்கள்தான் வில்சன் அவர்களுடைய தலைமையிலே உச்சநீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார். ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் பொறுத்து பார்த்தார்கள். பார்த்துவிட்டு அவர்களும் சுயமரியாதை கருத்துக்களை தெரிந்தவர்கள், பகுத்தறிவை பெற்றவர்கள், விழிப்புணர்வு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசு சட்டத்தில் எடுத்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், கவர்னர்கள் சட்டமன்றத்தில் இருந்து அனுப்பிய கோப்புகளை எல்லாம் உடனடியாக 1 மாதத்திற்குள்ளாகவே தீர்ப்பு சொல்லிவிட வேண்டும். அப்படி தீர்ப்பு சொல்ல வேண்டும் சொன்னால் மீண்டும் கவர்னர் அனுப்பிய அந்த கோப்புகளை மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பினால் அவர் மீண்டும் அந்த கவர்னர் திருப்பி அனுப்பாமல் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று சொல்லி சட்டமே சொல்லுகிறது. அப்படி இல்லை என்று சொன்னால், அவர் சரியாக இல்லை என்று சொன்னால் அவர் ஜனாதிபதிக்கு அந்த கோப்புகளை அனுப்பலாம். அப்படி ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்புகின்ற கோப்பு இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. நீதிபதிகளுக்கும் ஒரு கெடுவை கொடுத்திருக்கிறார்கள். சட்டமன்றத்திலிருந்து அனுப்புகின்ற அந்த கோப்புகளை எல்லாம் 3 மாதத்திற்குள்ளாக நீங்கள் தீர்வு காண வேண்டும். அப்படி தீர்வு காணவில்லை என்று சொன்னால் வழக்காடு மன்றத்திற்கு செல்லுகின்ற வாய்ப்பு அனைத்து மாநிலங்களுக்கும் உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை
இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநில கவர்னர்கள் சில பேர் எந்த கோப்புகளையும் கையெழுத்து போடாமல் பல்வேறு எதிர்க்கட்சி ஆண்டு கொண்டிருக்கின்ற மாநிலங்களே மிகப்பெரிய கொடுமையாக இருந்தது. ஆனால் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை நம்முடைய இனமான தளபதி அவர்களால் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் கிடைத்திருக்கிறது. இது எதற்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் ஆகஸ்ட் 15 முதலமைச்சர்கள் இன்றைக்கு கொடியேற்றுகிறான்னு சொன்னால், அது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதி, நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கின்றோம், நாங்கள் தான் ஆகஸ்ட் 15 கோட்டையிலே கொடியேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந்திய துணைக்கண்டத்திற்கு வாங்கி கொடுத்தார்கள். அதுபோன்றுதான் இன்றைக்கு நம்முடைய இனமான தலைவர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக அனைத்து மாநிலங்களுடைய கவர்னர்கள் ஒரு மாதத்திற்குள்ளாக மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்புகின்ற சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற மாநிலங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வாங்கி கொடுத்திருக்கின்ற பெருமை நம்முடைய இனமான தளபதி அவர்களை சாரும். அதைத்தான் சொல்லுகிறோம். அதுபோன்றுதான் இன்றைக்கு வக்ஃபு வாரிய சட்டம், வக்ஃபு திருத்த சட்டம் என்று சொல்லி ஒரு திருட்டுத்தனமான சட்டத்தை இந்திய துணைக்கண்டத்தில் உருவாக்கி கொடுத்தார்கள். ஆனால் மிகப்பெரிய அறிஞர்கள், உயர் நீதிபதிகளெல்லாம் சொன்னார்கள், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தை எதிர்க்கிறார்கள். அரசியல் சாசன சட்டத்தை எதிர்த்தால் அது நீதிபதிகளால் முறியடிக்கப்படும் என்று சொல்லி எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் உலக வரலாற்றில் எண்ணி பாருங்கள், நீதிபதிகள் ஜனாதிபதிகளாக இருக்கின்றவர்கள், ஜனாதிபதிகள் ஒரு வரலாற்று சிறப்பும் உள்ளவர்கள், அவர்கள்தான் தமிழ் குடிமகன் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட மூத்தவர்கள்தான் இன்றைக்கு சட்டத்தை அலங்கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் இந்த சட்டத்திற்கு உடனடியாக ஒப்புதல் கொடுக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் எதற்காக கொடுக்கிறார்கள்? 2 நாட்களிலே சட்டமாக்கப்பட்டு வக்ஃபு திருட்டு சட்டத்தை இன்றைக்கி உருவாக்கி அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லிவிட்டார்கள், இது முஸ்லிம்களுக்கு சொந்தமான அவர்களுக்கு சொந்தமான இந்த சொத்துக்களை உச்சநீதிமன்றம் தான் பரிசீலிக்கிறது. நீதிபதி அவர்களும் பாராளுமன்ற மேலவையும் பாராளுமன்ற அவையும் அனுப்பிய சட்டங்கள் அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக இருக்கின்ற காரணத்தினால் முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்துக்களெல்லாம் அவர்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய வக்ஃபு சட்டத்திற்கு முஸ்லீம் அல்லாதவர்களை அங்கு உறுப்பினராக போடவே கூடாது என்று ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை சொல்லி உச்சநீதிமன்றம் பாராளுமன்றம் அனுப்பிய அந்த கோப்புகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். எந்த உறுப்பினர்களையும் முஸ்லீம் அல்லாதவர்களை சேர்க்கக்கூடாது என்று சொல்லி உச்சநீதிமன்றத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு உலக நாடுகள் எல்லோரும் இன்றைக்கு இந்தியாவை நோக்கி பல்வேறு கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமைதியான முறைகளை 5 நேரமும் தொழுகி தொழுது நோன்பு பிடித்து ஜக்காத்து கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற பிஜேபி அரசு பல கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த கொடுமைகளை செய்தாலும் தீர்ப்பளிக்கின்ற பொறுப்பு அல்லாஹ் ஒருவரிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் சொல்லுகிறோம், உலக வரலாற்றிலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற உலமா பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலமா பெருமக்கள் சொல்லிவிட்டார்கள், இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்களை யாராலும் தடுத்து விட முடியாது. இறைவன் கொடுத்திருக்கின்ற சொத்து இஸ்லாமிய மக்கள் மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், ஏழை எளிய மக்கள் படிப்பதற்காக உதவி செய்வதற்காக பணக்காரர்கள் கொடுத்த சொத்து. அந்த சொத்திலே முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இடமில்லை, அங்கே உறுப்பினர்கள் அவர்களை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லிவிட்டது. அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கேட்கிறார், நம்முடைய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி
பிஜேபியினுடைய உச்சநீதிமன்றம் இருக்கின்ற வழக்கறிஞரிடத்திலே கேட்கிறார், நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையில் முஸ்லீம்களை சேர்த்துக்கொள்வீர்களா, அவர்கள் உறுப்பினர்களாக போடுவீர்களா, திருப்பதி தேவஸ்தானத்திலே முஸ்லீம்களை உறுப்பினராக போடுவீர்களா என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் எதற்கு சொல்கிறோம் சொன்னால், முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொடுமைகள் எல்லாம் ஒரு அநீதியாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு ஒரு அனாதையான அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் பீகார் நிதிஷ் அவர்களும் 2 பேரும் விலகிவிட்டார்கள் என்று சொன்னால் நாளையே மத்திய அரசு கவிழ்ந்துவிடும். இந்த சட்டங்கள் எல்லாம் தவிடுபடி ஆகிவிடும். பெரியவர்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்கள் கொடுக்கின்ற கொடுமைகள் எல்லாம் விரைவிலே தவிடுபடி ஆகிவிடும். நிதிஷ் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் என்றைக்கு அவர்கள் சந்திரபாபு அவர்கள் 16 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்திருக்கிறார் பிஜேபிக்கு. நிதிஷ்குமார் அவர்கள் 12 பாராளுமன்ற கொடுத்திருக்கிறார். இந்த இவர்களெல்லாம் நீங்கிறார்கள் என்றால் பாராளுமன்றத்தினுடைய அவர்களுடைய தகுதி குறைந்துவிடும். ஆட்சியிலிருந்து கீழே இறங்கி விடுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற அரசு இந்த சட்டங்களெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு முஸ்லிம்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டங்களிலே தலையிடாமல் பாதுகாப்பார்கள். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புகள் சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டியிருக்கிறார். அதிலே தான் இந்த வரலாற்று சிறப்பு அமைந்திருக்கிறது. கவர்னர் அவர்கள் கண்ணியமான முறையில் வேந்தராக பதவியேற்று பல்வேறு குழப்பங்களை செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்து விட்டது. தமிழ்நாட்டில் முதல்வர்கள் வேந்தராக பதவியேற்கலாம். அவர்கள் கவர்னர் போடாத அந்த கோப்புகளுக்கு நீங்களே கையெழுத்து போடலாம் என்று சொல்லி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கி கொடுத்து உச்சநீதிமன்றம் ஒரு உருப்படியான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக தான் சொல்லுகிறோம், சட்டம் தன் கடமை செய்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் தன் கடமை செய்து கொண்டிருக்கிறது. யாருமே கேட்க முடியாது என்று அதிகாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மத்திய அரசுக்கு ஒரு பாடம் புகட்டுவதாகத்தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதி கூட மிரட்டுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் மிரட்டி காரியம் சாதித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நீதிபதிகள் வலுவானவர்கள், சுயமரியாதை கருத்துக்களை பெற்றிருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நீதிபதியில் இருக்கின்ற காரணத்தினால்தான் நமக்கு ஒரு உண்மையான செய்தி கிடைக்கிறது, உண்மையான தீர்ப்பு கிடைக்கிறது. ஆகவே நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக இருக்கும் வரை நமக்கு பல்வேறு நல்ல கருத்துக்களை கொடுப்பார்கள் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.